ஓம் முமுக்ஷு ஹிருதயவிதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. ஷரீரம் இந்திரியம் சைவ மனோபுத்தி ததைவ ச வித்யா யோக்யம் சதா பூயாத் பும்சோ வேதாந்த பாஸ்கரஹ. மம ஷரீரம் இந்திரியாணி மனோபுத்தி இத்யேதத் சர்வம் சதா பிரம்ம வித்யா பிராப்தி சாதனம் பூயாத் இதி முமுக்ஷோஹ பிரார்த்தனா. அத்ய தினாங்கः ஏப்ரல் மாசே சதுர்தசி தினः. அத்ய தினस्य விஷயः முமுக்ஷோஹ பிரார்த்தனா இயம். தைத்திரியோபனிஷத்தில் 1:4 இடம்பெறுகின்ற இந்த மந்திரமானது ஒரு முமுக்ஷு அவனுடைய பிரார்த்தனையானது எப்படி இருக்கும் என்பதை பற்றின தலைப்பு. ஷரீரம் மே விசர்ஷணம் ஜிஹ்வா மே மதுமத்தமா கர்ணாப்யாம் பூரி விஸ்ருவம். மம ஷரீரம் நிரோகம் சத் ஆத்மஜான பிராப்தியோக்யம் பவத்து. மம ஜிஹ்வா மதுமதி பவத்து. அகம் கர்ணாப்யாம் பிரம்ம விசாரமேவ சதா ஸ்ருணுயாம. என்னுடைய ஷரீரமானது நல்ல ஆரோக்கியம் பொருந்திருக்க வேண்டும், ஆத்ம ஞானத்தை அடையும் அளவுக்கு ஆரோக்கியம் பொருந்திருக்க வேண்டும். என்னுடைய வாக்கில் எப்பொழுதுமே இனிய சொற்கள் வர வேண்டும். என்னுடைய காதுகள் நிரந்தரம் பிரம்ம விசாரத்தில் ஈடுபட்டிருக்க வேண்டும் என்பது ஒரு முமுக்ஷுவினுடைய முக்கியமான பிரார்த்தனை. முமுக்ஷு சாதகः பிரணவஸ்வரூபம் பரமாத்மானம் அஸ்மின் மந்திரே ஏவம் பிரார்த்தயதே. போஹோ பரமாத்மன் மம ஷரீரம் ரோகவர்ஜிதம் சத் ஆத்மஜான பிராப்தியோகம் பவத்து. ஆத்மஜானமேவ மானவ ஷரீரஸ்ய மானவ ஜன்மனः பரமம் பிரயோஜனம். ஆரோக்கியம் ஹி ந விஷயபோகாய கிந்து ஆத்மஜானாய. ஆரோக்கியே சத்யேவ கலு ஸ்ரவணாதித்வாரா ஞானப்பிராப்திர்பவதி. ஒரு முமுக்ஷு சாதகனானவன் இந்த மந்திரத்தில் பிரணவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை பணிந்து வேண்டுகிறான். ஏ பரமாத்மா, ஷரீரம் ரோகமில்லாமல் ஆத்மஜான பிராப்திக்கு யோக்கியமாக இருக்க வேண்டும். ஆத்ம ஞானம்தான் மானவ சரீரம், மானவ ஜென்மத்தினுடைய பரமமான பிரயோஜனம். ஆரோக்கியம் விஷயபோகத்துக்கன்றி ஆரோக்கியம் ஆத்ம ஞானத்திற்காக இருக்க வேண்டும். தெய்வதத்தாய ஜிஹ்வாய நாகம் கிஞ்சிதபி நிந்தேயம். தெய்வத்தினால் கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு ஒரு நாளும் யாரையும் நிந்திக்க கூடாது. மனுஷ்யாய பகவதா தத்தா மகதி சம்பத் ராம ஜிஹ்வா. மனிதர்களுக்காகவே கொடுக்கப்பட்ட ஒரு மகத்தான சம்பத்து வாக்கு. அனயா ரசனயா மதுரமேவ வச்சஹ அகம் வதேயம். ஸ்ரோத்ராபியாம் சதா அகம் வேதாந்த சந்தேஷமேவ ஸ்ருணுயாம். இந்த வாக்கை கொண்டு நான் எப்பொழுதும் இனிமையாகவே பேச வேண்டும், இனிமையான சொற்களையே நான் உச்சரிக்க வேண்டும். காதுகள் எப்பொழுதுமே வேதாந்த ஸ்ரவணத்தில் ஈடுபட்டு இருக்க வேண்டும். பிரம்மை வேதம் விஸ்வம் ஆத்மை வேதம் சர்வம் அகம் பிரம்மாஸ்மி ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் என்ற ஸ்ருதி வாக்கியங்கள் எப்பொழுதும் என் காதுகளில் விழுந்தபடியே இருக்க வேண்டும். இத்தியாதி ரூபானு பவித்ரானு வேதாந்த சந்தேஷானேவ வயம் சர்வதா ஸ்ருணுயாம இதி ஹி முமுக்ஷோஹோ பிரார்த்தனா. பராபவ தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், நமஸ்காரங்கள், ஆசீர்வாதங்கள் அனைவருக்கும். இந்த பராபவ புத்தாண்டில் இந்த வேதாந்த சந்தேஷமானது என்னவென்றால்,
ஒரு முமுக்ஷுவாக இருக்கக்கூடியவன் அவனுடைய பிரார்த்தனை எவ்வாறு இருக்கும்? எப்பொழுதும் அவனுடைய அனைத்து இந்திரியங்களும், புத்தி, மனஸ், உடம்பு அனைத்துமே வேதாந்த பிரம்மஞான பிராப்தியை நோக்கி இருக்க வேண்டும் என்ற இந்த முக்கியமான சந்தேஷத்துடன் இந்த புத்தாண்டை நாம் தொடங்குவோமாக. ஓம் வேதாந்த பாஸ்கராய நமஹா.